கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்களோட ஹருரா. இது நீங்க பாக்குறது மை ட்ரீம் வேர்ல்டு. வாங்க இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? இப்போ ஸ்டோரி விட்டதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோரியோட லாஸ்ட் எண்டிங்ல நான் ஒண்ணு பேசணும், அது அப்புறமாட்டி பேசிக்கலாம். இப்ப வாங்க நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல பார்த்தா ஒரு பர்சன் நின்னு கத்துறாங்க. நான் எப்படி இதுல தோத்தேன், இதுல வாய்ப்பே இல்ல. அந்த பர்சன் யாரு? அதுவும் ரேஸ் நடக்கிற ட்ராக்குள்ள வந்து நின்னது யாரு? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னோட பைக்ல இது வரைக்கும் ஒரு ஸ்கிராட்ச் கூட விழுந்ததுல, கேம் மேலே விழுந்ததுல. அந்த பர்சன் பார்த்ததுனால இன்னைக்கு என் பைக்கும் எனக்கு சொந்தம் இல்ல. இன்னைக்கு நானும் இவ்வளவு அடிபட்டு உட்காந்துருக்கேன், என்னோட பேரே போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் ரொம்ப கோபமா கத்துறாங்க. அவங்க கத்துறதை பார்க்கும் போதே பாடி கார்டுல இருந்து எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. இவன் என்ன மனுஷனா இல்ல மனுஷ ரூபத்துல இருக்கிற டெவிலா, இப்படி கத்துறானே, அரக்க மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அங்க இருக்கிற எல்லா திங்ஸையும் போட்டு உடைச்சுக்கு இருக்கான். அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஜேகே தான். பக்கத்துல சுகா நிக்கிறான். சுகா நின்னு எவ்வளவோ ஜேகேவோ காம் டவுன் பண்ண பாக்குறான். ஆனா ஜேகே காம் டவுன் ஆன பாடே இல்ல. எனக்கு தெரியாது, அந்த பர்சன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். சரி, சுகாவும் இவனை இப்படியே விட்டா வேற வெளியே இல்ல, நம்ம போய் அது யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு சுகாவும் அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்பி சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா இருக்கிற அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போறான். போய் பாக்குறான். அதுல ஜானோட ஃபேஸ் நல்ல தெளிவாவே தெரியுது. எல்லா இடத்துலயுமே அவனோட ஃபேஸ் தெரியுது. சுகா யோசிச்சு பாக்குறான், இவன் அந்த எதிரி டீமை சேர்ந்தவன் தானே, அப்ப இவன் வேணும்னு தான் இப்படி பண்ணிருக்கான் அப்படின்ட்டு ஜேகே கிட்ட வந்து சொல்றான். இதற்கெல்லாமே காரணம் அந்த எதிர் டீம்ல இருக்கிறவன் தான், அவன் தான் இது ஃபுல்லா பண்ணிருக்கான் அப்படின்ட்டு சுகா தப்பா சொல்லிடுறான். ஜேகேக்கு இதை கேட்ட உடனே செம்ம கோபம் ஆயிடுது. ரொம்ப கோபமா அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். கிளம்பிட்டு அந்த எதிர் டீம் இருக்கிற பர்சனை பார்த்து போறான். என்னோட பைக்கோட சாவியை கூட, அது வச்சுக்கிற அருகதை கூட உனக்கு கிடையாது அப்படிங்கும். என்ன சொல்ற, நான் ஜெயிச்சுதான் இந்த பைக்கை உன்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கும். அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஜேகேக்கு தன்னை சீட் பண்ணி ஒரு பொருளை, எனக்கு பிடிச்ச பொருளை அவன் எடுத்துக்கிட்டானே அப்படிங்கிற அந்த கோபத்துல ஜேகே அந்த இடத்துல கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணிடுறான். அவனுக்கு லைட்டா ஷோல்டர்ல தான் அடிபட்டிருக்கான். அவன் சொல்றான், பைத்தியமாடா நீ, என்னடா பண்ணிக்கிருக்க அப்படிங்கும். உடனே அங்க இருக்கிற ரெஃப்ரி வராங்க. போட்டியில அவன் ஜெயிச்சுதான் ஜேகே உன்கிட்ட இருந்து பைக் வாங்கியிருக்கான். இங்க என்ன நடந்திருந்தாலும் இது இல்லீகலா நடக்கிற விஷயம்தான், அதனால நீ எந்த இதுவும் இதுல சொல்ல முடியாது அப்படிங்கும். ஜேகேக்கு செம கோபமா ஆகுது. அந்த கோபத்தோடய அவன் ரூம்ல வந்து உட்காடுறான். உட்காந்துட்டு ஜானை புடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா ஜான் வந்து தயாங்கோட கைய புடிச்சுக்கிட்டு, உனக்கு அறிவு இருக்கா, நீ என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுதா தயாங் அப்படிங்கும். என்ன சொல்றீங்க, நான் என்ன பண்ணேன், நான் தெரியாம தானே போய் அந்த ரேஸ் ட்ராக்ல நின்னுட்டேன், அந்த பர்சன் தெரியாம கீழே விழுந்துட்டாங்க, நான் வேணா சாரி கேக்குறேன். நீ சாரி கேட்டா அந்த சாரி ஏத்துட்டு, ஓ ஓகேப்பா பரவாயில்ல, நீ தெரியாம தானே பண்ண, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்றவே நினைச்சு தயாம். அவன் சரியான ஒரு அரக்கன். அவன் கையில சிக்கிறது ஒண்ணு, அதுக்கு நம்மளே சூசைட் பண்ணிட்டு செத்துடலாம்னு நினைப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், சிஎல் சிட்டியை விட்டு நீ இப்ப கிளம்புற அப்படிங்கும். தயாக்கு ஒண்ணுமே புரியல. பிரதர், நான் போய் தெரியாம அந்த ட்ராக்ல நின்றுட்டே, அவங்க அங்க இருந்து வண்டியை கொண்டுட்டு வந்தாங்க, அதை நான் பாக்கல, அங்க ரேஸ் நடக்கிறத, அவங்க விழுந்துட்டாங்க, அதுக்கு நான் சாரி கேக்குறேன், அதுக்காண்டி எதுக்கு என்னோட படிப்பெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணணும், அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு தயாவும் ரொம்ப கோபமா சொல்றான். சொன்ன உடனே ஜானுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவனால தாங்க முடியல. ஓங்கி ஸ்லாப் பண்ணிட்டு சொல்றான், நான் உன்னோட பிரதர், நீ என்னை அப்படி நினைச்சனா நீ இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கும். தயாங் கண்ணெல்லாம் கலங்குது. பிரதர், நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்காண்டி நான் வீட்டுல எவ்வளவு பேசியிருக்கேன் தெரியுமா, எனக்கு பிடிச்சத படிக்கணும்னு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட எண்ணத்தினால எங்களுக்கு பிடிச்சத படிக்க விடாம அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை திணிச்சாங்க. அதுல இருந்து 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு இதுதான் படிக்க பிடிச்சிருக்குன்னு நான் கேட்டு வந்தா, நீங்க இப்ப இப்படி சொல்றீங்களே, நான் திருப்பி வீட்டுக்கு போனேன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க, அவங்க எடுத்த முடிவு தான் கரெக்ட், நான் எடுத்தது தப்பு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. பிளீஸ் ஹயாங், வேணாம், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கும். அந்த ப்ராப்ளத்தை சமாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீ உயிரோட இருக்கணும்டா அப்படிங்கும். தயாங் அப்படியே ஆணு பாக்குறான். வேணா அவன் நினைச்சிருப்பான் மிஞ்சி போனா அடிப்பாங்க, இல்லாட்டினா காசு கேட்பாங்க, அதான் நினைச்சிருப்பான். இவன் சொன்னதை கேட்டோடனே தயாங் அப்படியே ஆடி போய் நிக்கிறான். ஜிம்னா சொல்றான், அவங்க சொல்றாங்கல்ல, நான் வேணா தயாங், நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம், நம்ம போய் வில்லேஜ்ல இருக்கிற காலேஜ்லயே படிச்சுக்கலாம் அப்படிங்கிறான். தயாங்க்கு ஒரு பக்கத்து மனசே வரமாட்டேங்குது. வேணா அவன் இங்க வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், அம்மா கிட்ட எவ்வளவு பேச்சு எல்லாமே வாங்கிட்டு தான் இங்க வந்திருப்பான். இப்ப திருப்பி இந்த காலேஜை விட்டுட்டு போறதுக்கும் அவனுக்கு மனசே வரல. இருந்தாலும் அவங்க பிரதர் இவ்வளவு சொல்றாங்க அப்படிங்கிற காரணத்தினால தயாங் அங்க இருந்து கிளம்புறதுக்கு ஒத்துக்கிறான்.
அவங்க அண்ணா பாத்துட்டு கடைசியில தம்பி அடிச்சிட்டோமே அப்படின்னு நினைச்சு ஹக் பண்ணிட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நீ கஷ்டப்பட்டா என்னால அதை பார்க்க முடியாது தயாங், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணாத, நீ இன்னைக்கே இங்க இருந்து கிளம்புற அப்படிங்கும். எதுக்கு ஹயாங் உடனே இங்க இருந்து நான் கிளம்பணும், எப்படி கிளம்ப முடியும், இந்த டயத்துல எனக்கு பஸ் வருமா, ஆனா நீ இருக்கிற இடத்துல இருக்க கூடாது, எனக்கு போன் பண்ண கூடாது, நீ வேற எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணு, ஹோட்டல் ரூம் எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணு அப்படின்னு. சரி ஓகே ஹயாங் அப்படின்ட்டு ஜானோட டெபிட் கார்டை அவன்கிட்ட கொடுக்குறேன், இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கோ, இதுல இருந்து நீ எவ்வளவு அமௌண்ட் வேணும்னாலும் எடுத்துக்கோ அப்படிங்கும். ஹயாங் அப்போ உங்களுக்கு நான் இனிமேல் வருவேனா என்னன்னே தெரியல அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, இல்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்ட்டு தயாங்கும் அங்க இருந்து பிளேஸை விட்டு கிளம்புறான். ஆனா அவனுக்கு அங்க இருந்து போகிறதுக்கு மனசே வரல. அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல கொன்றுவாங்க அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல நான் இல்லாட்டினா என்னோட ஹயாங்க்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒருக்கா ஜானை திரும்பி பாக்குறான். அப்ப ஜான் சொல்றான், எனக்கு எதுவுமே ஆகாது, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை பாக்குறதுக்கு வருவேன் அப்படியும். ப்ராமிஸா ப்ராமிஸா அப்படின்ட்டு சொல்லவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஜான் திருப்பி அந்த ரேஸ் நடக்கிற பகுதிக்குள்ள என்ட்ரு ஆகுறான். என்ட்ரு ஆகும் போதே பார்த்தா ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே என்ட்ரன்ஸ்லயே நிக்கிறாங்க. அவனுக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு, இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, நம்ம என்னதான் இருந்தாலும் தயாங்கோட நேம சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். உள்ள போனே அப்படியே ஜேகே கெத்தா உட்காந்துருக்கான் சேர்ல. பார்த்துட்டு வாங்க ஜான், எவ்வளவு காசு வாங்குனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவன் உடனே போய் காலில் விழுந்துற, கிங் நான் சொல்றது கேளுங்க, இது ஏதோ தெரியாம நடந்தது, நான் தான் அந்த ரேஸ் ட்ராக்ல வந்து நின்னேன் அப்படின்னு மாதிரி சொல்லவும் என்ன நினைச்சானே தெரியல, அப்படியே ஜேகே அப்படியே புடிச்சு தூக்கிடுறான், கழுத்தை நெரிச்சு பார்க்கல, அப்படியே செவத்தோட பின் பண்ணி வச்சுட்டு, எனக்கு நல்லா தெரியும் அந்த பிளேஸ்ல நீ இல்ல, இருந்தது யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படிங்கும். இல்ல நான் தான் இருந்தேன் அப்படிங்கும். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்க ஆரம்பிச்சு அந்த அவனால பிரீத் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணவும் ஜேகே பாக்குறான். பார்த்துட்டு அப்படியே கீழே போட்டுட்டு, இங்க பாரு ஜான், எனக்கு ஓ மேல கோபம் கிடையாது, அந்த ரேஸ் ட்ராக்ல வந்து நின்னது யாருன்னு மட்டும் சொல்லு, அவனாலதான் இன்னைக்கு எனக்கு இவ்வளவு ப்ராப்ளமும், என்னோட பைக்கை என் கண்ணு முன்னாடியே எரிச்சிருக்காங்கடா, அவன் யாருன்னு சொல்லு. தயாங்க பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா தயாங்க கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டேன், என்னோட தம்பியோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால நான் தயாங்க பத்தின எந்த இன்ஃபர்மேஷனுமே ஜேகேக்கு கொடுக்க மாட்டேன், கொடுக்கவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப இதுவாவே உட்காந்துருக்கான். ஜேகேக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கோபம் தாங்க முடியல, வந்து ஜான் அடி அடின்னு அடிக்கிறான். அடிச்சுட்டு அந்த அடியெல்லாம் தாங்க முடியாம ஜான் அப்படியே பெயிண்ட் ஆயிட்டு ஃப்ளோர்லயே உட்காந்துறான். உட்காந்துட்டு அவன் சொல்றான், நான் தான் வந்து நின்னேன், எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கவும் ஜேகேவை பார்த்தது ஜான் சொல்றான், அது என்னோட பிரதர் தான், அவன் சின்ன பையன், அவனை விட்டுருங்க அப்படிங்கும். எனக்கு உன் பிரதரை பத்தின இன்ஃபர்மேஷன் கூட, அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், அவன் யாருன்னு தெரிஞ்சா அவனுக்கு இன்னைக்கு நான் சாவு காட்டுவேன், கண்ணுல நரகத்தை காட்டுவேன் அப்படின்னும். இதெல்லாம் கேட்கும் போது ஜானுக்கு ரொம்ப பயமா இருக்குது. அதனால எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே ஜேகேக்கு கொடுக்க கூடாதுன்ட்டு அவன் அப்படியே ஒரு கல் எப்படி உட்கார்ந்துருக்கும், இருக்கிற அடி எப்பெல்லாம் வாங்கிட்டு அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கான். அப்ப பார்த்து ஜானோட போனுக்கு ஒரு கால் வருது. ஜேகே எடுத்துட்டு காதுல வச்சுட்டு அப்படியே ஜானை பார்த்து நக்கலா சிரிக்கிறான். ஜானுக்கு தெரிஞ்சு போச்சு தயாங் தான் போன் பண்ணது போல அப்படிங்கிற மாதிரி அந்த போனை பாடி கார்ட்ட கொடுத்துட்டு அப்படியே ஜானை பார்த்து நடந்து வந்துட்டு, உன் தம்பி எந்த ஒரு நரகத்திலயும் மாட்டிக்க கூடாதுன்னு தானே நீ நரகத்துக்கு வந்து மாட்டிக்கலான்னு, இப்போ உன் தம்பியும் சேர்ந்து நரகத்துல விழுக போறான், உனக்கு சாவை விட ரொம்ப மோசமான தண்டனை உனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கும். இப்போ அப்படியே பாக்குறான், இவன் என்னடா சொல்றான் அப்படிங்கிற மாதிரி. அந்த சமயம் பார்த்து ஒரு வாய்ஸ் கேக்குது, ஹாய் ஜேகே அப்படிங்கிற மாதிரி. ஜேகே அந்த வாய்ஸ் கேட்கிற பக்கத்து திரும்பி பாக்குறான், பார்த்தா அங்க எக்ஸ் வராங்க. எக்ஸும் ஜேகேவும் ஃப்ரெண்ட்ஸுங்க, அதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல தெளிவா பாத்துக்கலாம். இப்ப எக்ஸ் உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு, என்னோட பர்த்டே பார்ட்டி கூட வர முடியாம ஐயாக்கு அப்படி என்ன வேலை அப்படிங்கும். உன்னோட பர்த்டே கிஃப்ட தான் நான் ரெடி பண்ணிக்கிருந்தேன். ஆமா, பர்த்டே முடிஞ்சு 3 மாசத்துக்கு அப்புறம் நீ கிஃப்ட் கொடுக்குறியா, என்னோட கிஃப்ட பார்த்தேன்னா நீ வேணானே சொல்ல மாட்ட, அவ்வளவு உனக்கு பிடிக்கும் அப்படிங்கும். ஜான் அப்படியே சொல்றான், இவன் யார சொல்றான் அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை பார்த்தா, என் கிஃப்ட் இதுதான் அப்படின்ட்டு ஜானை பார்த்து கையை கட்டவும் ஜான் அப்படியே கண்ணெல்லாம் விரியவும் அவன் சொல்றான், அப்படியே மண்டையை மட்டும் நகட்டுறான், இல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி, நீ என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இன்னும் பீதி ஆகுது. அதே சமயம் ஜேகேக்கு ஒரு கால் வருது, பாஸ் நீங்க சொன்னதை நாங்க செஞ்சுட்டோம் அப்படிங்க. அப்படியே ஜேகே ஒரு டபுள் மாதிரி சிரிக்கிறான். இந்த சிரிப்பு பார்த்தோன்னா இன்னும் ஜானுக்கு ரொம்ப பயமா இருக்குது. சரி, இதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இப்ப நான் பேசணும்னு சொன்னேன்ல, அதை மட்டும் கொஞ்சம் பேசிக்கிறேன்.
குட்டீஸ், நீ எனக்கு சேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உன்னோட கமெண்ட் தான் எனக்கு நெக்ஸ்ட் எபிசோட் போடுறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நான் ஸ்டோரி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐ எம் சாரி. நீ எப்பவுமே உன்னோட லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும். வேணா நீ மத்தவங்கள ஹாப்பியா பாத்துக்கணும்னு நினைக்கிற பாத்தியா, அதனால உன்னோட லைஃப்ல நீ ரொம்ப ஹாப்பியா இருப்ப குட்டி. தேங்க்யூ வெரி மச். நீ தொடர்ந்து கமெண்ட் பண்ண. உனக்கு ஏதாவது ஒன் ஷாட் வேணும்னாலும், ஸ்டோரி இல்ல எஃப்எஃப் போடணும்னாலும் நீ என்கிட்ட கேட்கலாம். சரியா? ஓகே.